ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம். ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து சிஹெச்எஸ்எல் கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு 2024க்கானது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அப்புறம் வந்து கிளர்க்கு, அப்புறம் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய போஸ்டிங்ஸ் இருக்குது. மொத்தம் 3712 போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதுக்கான எக்ஸாம் டேட்டு, அப்புறம் எலிஜிபிலிட்டி, ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸாம் நேம் வந்து எஸ்எஸ்சி கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன். ஸோ உங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா 3712 போஸ்டிங். இது வந்து அப்ராக்சிமேட்டாக அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட் நேம் வந்து அஃபிஷியல் வெப்சைட், எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டு https://ssc.gov.in. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா மே 7ஆம் தேதி உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு தான் உங்களுக்கு வந்து மே 7. ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா மே 8. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸில் உங்களுக்கு அப்ளிகேஷன் பண்ணதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா 10, அப்புறம் வந்து 11. ஸோ இந்த டேட்டில் வந்து உங்களோட அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து பண்ணலாம். எக்ஸாம் டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டியர் 1 எக்ஸாம் வந்து ஜூன் அல்லது ஜூலை அப்படின்னு சொல்லியிருந்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் டியர் 2க்கு வந்து இன்னும் நோட்டிஃபை பண்ணல, அதுக்கப்புறம் பின்னாடி உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து மே 7, ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து மே 8, அப்ளிகேஷன் கரெக்ஷனுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா 10, 11. ஸோ இந்த டேட்ஸ் மட்டும்தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்துருக்குறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தலாம். பே ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோயர் டிவிஷன் கிளர்க் எல்டிசி அல்லது ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் ஜேஎஸ்ஏ, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பே லெவல் 2 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 19,900லேருந்து 63,200 வரைக்கும் பே ஸ்கேல் வந்து போட்டிருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் டியூஓக்கு வந்து பார்த்திங்கன்னா பே லெவல் வந்து 4 போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25,500, 25,000லேருந்து 81,000 வரைக்கும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் லெவல் 5ல் வந்து பார்த்திங்கன்னா 29,000லேருந்து 92,000 வரைக்கும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டேட்டா என்ட்ரியில் கிரேட் ஏல வந்து பார்த்திங்கன்னா பே லெவல் 4 வந்து போட்டிருக்காங்க. இதுக்கும் 25,000லேருந்து 81,000 வரைக்கும் உங்களுக்கு பே ஸ்கேல் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18லேருந்து 27 வயசு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து எலிஜிபிள். இது போக உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓபிசிக்கு 3 இயர்ஸ், எஸ்சிக்கு வந்து 5 இயர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பிடபிள்யூடிக்கு வந்து ஓபிசியில் 10 இயர்ஸ், அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு 100 ரூபாய். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ்க்கு, எஸ்சி எஸ்டிக்கு, அப்புறம் வந்து பிடபிள்யூடிக்கு, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து எக்ஸாம் ஃபீஸ்லாம் எதுவும் இல்லைங்க. ஸோ இந்த 100 ருபீஸ் வந்து உங்களுக்கு ஃபீஸ் இருக்குது இல்லைங்களா, அவங்க வந்து ஆன்லைனில் மட்டும்தான் பே பண்ண முடியும். ஸோ ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 8ஆம் தேதி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, மே 8. எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், இங்கெல்லாம் உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா டியர் 1ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மணி நேரம் டைமிங்க. ஸோ மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் 25 கொஸ்டின், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் 25 கொஸ்டின், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் வந்து 25 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸில் வந்து 25 கொஸ்டின்ஸ். ஸோ 25 கொஸ்டின்ஸ்க்கு 50 மார்க் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ இது வந்து டியர் 1க்கு. டியர் 2வில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செக்ஷனில் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் வந்து 1 hour கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மொத்தம் 3 விதமான செக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸும் உங்களுக்கு வந்து ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. செக்ஷன் 3ல் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட்டு, டைப்பிங் டெஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்டிங்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்து டைப்பிங் டெஸ்ட்டெல்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த வந்து டைப்பிங் டெஸ்ட் வந்து டியர் 2 லெவலில் தான் உங்களுக்கு வந்து வைக்கிறாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனும் சரி, அப்ளை பண்ணுற லிங்க்கான வெப்சைட்டும் சரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இதில் வந்து எஸ்எஸ்சியோட நியூ வெப்சைட் லிங்க் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. பழைய வெப்சைட்டில் நீங்கள் வந்து 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாலுமே புது வெப்சைட்டில் போய்ட்டு 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி ஒரு தடவை நீங்கள் வந்து நியூ 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.